எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தண்ணி வச்சு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்க, பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனை இதுவரை நீர் ஆசீர்வதித்து நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களோடு பேசும், ஒவ்வொருவோடு பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தை பெற்று எங்களுக்கு தருவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கியிருக்க, பாவத்தை, அல்லேலூயா, பாருங்க, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சிகள், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவும். இப்போ எப்படி ஓடுறீங்க? சாட்சியோடு ஓடுறீங்களா, பாவத்தோடு ஓடுறீங்களா? உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் தான் கேட்டுக்கணும். அல்லேலூயா. சாட்சியோடு ஓடுறீங்களா, பாவத்தை தள்ளிட்டு ஓடுகிறீர்களா? வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இங்கே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற சாட்சிகள் ரொம்ப முக்கியங்க. சாட்சி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் சபையில், நீங்கள் போகிற எல்லா இடத்துல ஒரு சாட்சி இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் வார்த்தையில் சாட்சி இருக்கணும், உங்கள் கொடுக்கறது வாங்கல சாட்சி இருக்கணும், உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் சாட்சி இருக்கணும். இங்கே தேவ மனுஷன் எழுதியிருக்கிறார், உன்னை சுற்றி நெருங்கி இருக்கிற இந்த பாவத்தை நீ தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடக்கடவும். அல்லேலூயா. எப்படி ஓடணுமா? முடிஞ்சிட்ட பிறகு ஓடுறதை நான் சொல்லலை. அல்லேலூயா. ஆண்டவருக்காக பொறுமையோடு ஓடணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்னா, ஆமென், ஜெயத்தோடு கூட இருக்கணும். இயேசு கிறிஸ்து இங்கே இந்த தேவ மனுஷன் சொல்கிறான், இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில், அப்போ இயேசு தான் ஓட்டத்தை எப்படி அறிந்திருந்தார்? எப்படி அறிந்தார்? அந்த துவக்கத்தையும் முடிவையும் இயேசு அறிந்திருந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த ஓட்டத்தில் தனக்கு வர பிரச்சனையை அறிந்திருந்தார், தனக்கு வருகிறதான போராட்டத்தை அறிந்திருந்தார். அல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்கள். யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்க சீஷர்ல பார்த்து சொல்றார், நீங்கள் என்னை சிதறுண்டு என்னை தனியே விட்டு போகும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்குது. அல்லேலூயா. தன்னோடு இருக்கிறாங்க சீஷர்கள், 12 சீஷர் இருக்கிறாங்க, சூழ்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை விட்டு போக வேண்டிய காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. உடனே பேதுரு சொல்ற, ஆண்டவரே, மரணமானாலும் நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன், விட்டு போக மாட்டேன். எல்லாரும் விட்டு போன ஆண்டவர் சொல்றார், முதல் நீ தான் என்னை விட்டு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, என்னை விட்டு நீங்கள் போவீர்கள், நான் தனியே இல்லை, என்னோட பிதா இருக்கிறார். உங்களோட பிதா இருக்கிறாரா? உங்களோட இயேசு இருக்கிறாரா? நான் சொல்கிறேன், உங்கள் ஓட்டத்தை நீங்கள் சரியாக அறிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் இவங்க என் கூட வருவாங்க, அவங்க என் கூட வருவாங்க அல்ல, இயேசுவும் கூட வருவார். இயேசுவும் கூட வருவார்னால் நீ இயேசுவை நோக்கி போவாயனால் கொஞ்சம் கூட செதற உனக்குள்ள சந்தேகம் வராது, தடுமாற்றம் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு சொன்னார் 33ஆம் வசனத்தில், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படிப்பட்ட ஒரு ஜெயம் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் ஜெயித்தேன், ஆனா உங்களுக்கு என்னிடத்துல என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். என்னை விட்டு நீ போனாலும் என் சமாதானம் உன்னோடு இருக்கும். ஆனா உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு.
நீ திடன் கொள்ளு, நீ என்ன பின்னாடி வந்தினா நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப இயேசுவை நோக்கி ஓடுகிற உங்க வாழ்க்கையில தோல்விக்கு இடம் இல்லை. நம்புறீங்களா? அல்லேலூயா. தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. சத்துரு தோல்வியை போல கொண்டு வரலாம், ஆனா ஜெயித்த இயேசு உங்களுக்கு முன்னே போகிறார். நீங்கள் தோல்வியை சந்திக்கிறதில்லை, நீ விழுந்து போவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா. நீ கைவிடப்படுவதில்லை, நீ முறிந்து போவதில்லை. ஜெயம் எடுத்த இயேசு உன்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. இயேசு தெளிவா சொல்றார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? இயேசுவும் கூட இருக்கிறார்ல, இயேசுவும் கூட இருக்கிறார்ல. அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன், பிசாசை அதட்டுகிற தேவன். அல்லேலூயா. கடலுக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா கடல் உன்னை சேதப்படுத்துவதில்லை, காற்று உன்னை சேதப்படுத்துவதில்லை. விழுந்து போன பிசாசம் இருக்கிறான், அல்லேலூயா, அவனும் உன்னை தொடுவதில்லை. கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய வார்த்தையை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி ஓட வேண்டும், நம்ம ரொம்ப முக்கியமாக அறியணும், எப்படி ஓடணும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டத்தில் என்ன நின்றுறாங்க. ஏன் ஓடுறோன்னு தெரில, ஜெயிக்க ஓடுறோன்னு தெரில. அல்லேலூயா. எல்லாம் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். சில பேர் ஓடுவாங்க பாரு, அது மாரத்தானா என்னது ஓட்டாது, ஆமாம், அந்த ஓட்டத்துக்கு ஓடுற எல்லாம் ஓடுவாங்க பாரு, யார் ஃபஸ்ட்டுன்னு தெரியாது. அல்லேலூயா. ரோட்டில் இருக்கிறவங்க ஓடினு இருப்பான். அல்லேலூயா. ஆனால் இது உண்மையாக ஓடுறவன் தான் என்ன பண்ணுவான், கடைசி வரைக்கும் ஓடினே இருப்பான். நான் சொல்கிறேன், நீங்கள் பந்தய பொருளை பெறுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியங்களை நாம் பார்த்து சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன். ஆத்துமாவை காத்து கொண்டு பொறுமையோடு ஓட வேண்டும். தேவ சித்தத்தின்படி பொறுமையோடு ஓட வேண்டும். இருதயத்தை ஸ்திரப்படுத்தி பொறுமையோடு ஓட வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாவை காத்து கொண்டு பொறுமையோடு ஓட வேண்டும். தேவ சித்தத்தின்படி பொறுமையோடு ஓட வேண்டும். இருதயத்தை ஸ்திரப்படுத்தி பொறுமையோடு ஓட வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 21 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. லூக்கா 21 அதிகாரம் 19 வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். கவனிங்கள், இங்கே இயேசு சொல்லுகிறார், உங்கள் பொறுமையினால் உங்க ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே தன் சிஷ்யரிடத்தில் சொல்றார், உங்க இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்தீங்க, இத்தனை வருஷம் பொறுமையா இருந்தீங்க. அல்லேலூயா. நான் சீக்கிரம் வரப்போகிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசு பாருங்க, இங்க இயேசு சீஷரோட பேசினுக்கிறாரு. இங்க ஒரு விதவை காணிக்க போடுறத பார்த்து நிற்கிறாரு. பார்த்து நிற்கும் போதே அப்ப எல்லாரும் காட்டிலும் அதிகமா போட்டு இருக்கிறான்னு சொல்லி நிற்கிறாரு. உடனே நம்மால் என்ன சொல்றான் தெரியுமா? வாசிங்க 5 வசனத்துல. 5 வசனம். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லில் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும். இங்கே இயேசு காணிக்க போட்டு கொண்டு இருக்கிற விதவையை பார்க்கிறாரு. ஆனா சீசர் சொல்கிறார், ஆண்டவரே எவ்வளவு பெரிய கல், ஒவ்வொரு கல்லும் எவ்வளவு பெருசா இருக்குது, இந்த கல்லு மேல வச்சு கல்லை, இந்த ஆளை எவ்வளவு அழகா இருக்குது ஆண்டவரே, எவ்வளோ அலங்கரிக்குது, எவ்வளோ காணிக்க போட்டு எவ்வளோ சிறப்பாக இருக்குது ஆண்டவர், திருவிழா மாதிரி இருக்குது ஆண்டவரே சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு நார்மலாக பேசினுக்கும் போது அவன் பேசுகிற காரியத்தில் கர்த்தர் வருகை குறித்து பேசுகிறார் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ பார்க்கிற இந்த கல், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு. ஒன்று அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னடா அது, நம்ம ஆலயத்தின் கல்லை பற்றி பேசினுக்கிறோம், அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கல், ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடி. அவன் பாருங்க, அவன் உலக பிரகாரமாக பேசுகிறான், கர்த்தர் ஆவிக்குரிய காரியமாக பார்த்து பேசுகிறார். அப்போ இயேசு மாம்சத்துக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. அப்போ அவர் பார்வைலாம் எப்படி இருக்குதுன்னா பரலோகத்துக்குரிய பார்வையே இருக்குது. அல்லேலூயா. அப்போ எதை பார்க்குறான்னா ஆலயத்தின் வெளி தோற்றத்தை பார்க்குறான், வெளியில் இருக்கிற பிரமிப்பை பார்த்துனுங்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிரமிப்பெல்லாம் நீ பார்க்குறதெல்லாம் ஒரு கல்லை இராதபடி என்ன பண்ண போடும், இடிந்து ஆண்டவரே. உடனே அவன் அடுத்த வார்த்தை அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தை பற்றி கேட்கல, அவன் எதை கேட்குறான்னு தெரியுங்களா? நீங்கள் வாசிங்கள்
7ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன? அல்லேலூயா. அப்ப அவன் வருகை குறித்து கேட்கல, அடையாளத்தை குறித்து எதிர்பார்த்து கேட்கல. அவன் கேட்டதெல்லாம் அவன் மாம்ச பிரகாரமா தான் ஆலயத்துக்கு வந்தான். ஆனா ஆண்டவர் அவன் இருதயத்தை ஆவி பிரகாரமா திருப்பிட்டாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க உங்க பிரகாரமா தான் பார்க்குறீங்க, ஆண்டவர் உங்க பிரகாரம் பார்க்கல, பரலோகத்தின் பிரகாரம் பார்க்குறாரு. அல்லேலூயா. இது சம்பவிக்கிறதுக்கு இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? சீஷர்கள் கேட்குறாங்க, இதற்கு அடையாளம் என்ன? அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு சபை தேவனுடைய வருகை குறித்ததான சம்பவிக்க எப்போ தெரில, எப்போதான் வருவார். அல்லேலூயா. அவர் வரும்போது 2 கண்ணீரை விட்டுட்டேன்னா என்ன இட்டுன்னு போயிடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் எல்லாம் கண்ணீரும் பார்த்தவர், அவர் மரியாளின் கண்ணீரை பார்த்தவர். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் எல்லாம் கண்ணீரும் பார்த்தாரு, உன் கண்ணீரையும் அவர் பார்ப்பாரு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது தேவன் பார்க்கிற விதமான ஒரு பார்வை இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன பார்வைனா, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியா, அல்லேலூயா, நல்ல ஸ்தோத்திரத்தை போட்டு வாக்குத்தத்தமான செய்தியா, ஆமென், நீங்கள் நல்ல ஒரு 2 ஸ்தோத்திரம் போட்டு வீட்டில் போயிட்டு என்ன பண்ண, ரெஸ்ட் எடு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி வந்தேன் இந்த உலகத்தில், எப்படி வந்தேன்? ஒரு ஆட்டை போல வந்தேன்பா, வாய்த்திரவாத ஆட்டை போல வந்தேன். இப்போ யூதராஜ சிங்கமாக வரப்போகிறேன். அதை எதிர்பார்த்திருக்கிற இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ கடைசி நாட்களிலே இங்கே ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். அநேகர் வந்து என் நாமத்தை சொல்லிக்கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். பற்றாதிருங்கள். அடையாளம் செய்வாங்க, அற்புதம் செய்வாங்க, அதை கண்டு ஏமாந்து போயிடாத. கடைசி நாட்களில் சத்தியம் கூடாரத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தெரிந்து கொண்டவர்களை பிசாசு வஞ்சிக்கும்படி வீடை தேடி வந்து தட்டுவாங்க. பிரதர், சிஸ்டர், இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு நேசிக்கிறார் நீ அறிந்திருந்தாய்னா, ஐயா அறியாதவங்களுக்கு போய் சொல்லுங்கயா, அறியாதவங்களுக்கு போய் சொல்லுங்க. நீ சொல்லணும். கூட இருந்து யாரோ தெரியல ரோட்டில் வந்தவங்களுக்கு போய் டீ கொடுத்தீங்கன்னா உன் இருக்கிற சமாதானம் போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, வஞ்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சத்தியத்தின் நிமித்தம் வஞ்சிக்கப்படுவ, உன் சாட்சி நிமித்தம் நீ வஞ்சிக்கப்படுவ. ஆனால் நீ எச்சரிக்கையாயிரு. யுத்தங்களின் செய்திகளும் நீ கேள்விப்படுவே. இது சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது. யுத்த செய்தி நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற, இதெல்லாம் என் வருகைக்கு அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும், பெரிய அடையாளங்கள் உண்டாகும். இதுவும் நடக்கும், முடிவு உடனே வராது. அல்லேலூயா. என் நிமித்தம் உன்னை ஆலயத்தில் வந்து இழுத்துன்னு கொண்டு போய் சிறைச்சாலை கொண்டு போவாங்க, உன்னை சிறையில் வைப்பார்கள். ஆனாலும் நீ சோர்ந்து போகாத. நான் அவர்களுக்கு எதிர் பேசக்கூடிய ஞானத்தையும் ஆவியும் உனக்கு நான் தருவேன். என் நிமித்தம் நீ பகைக்கப்படுவாய். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க. இதெல்லாம் நடக்க போது, நடந்துன்னு இருக்குது. ஆனா உன் ஆத்துமாவை நீ என்ன பண்ணாத, நீ கெடுத்துக்கொள்ளாத. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 9:25 சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அல்லேலூயா. நீ எல்லாரையும் ஆதாயப்படுத்தி இயேசுவை பற்றி நீ சொல்லிட்டு உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தாத, உன்னை நீ கெடுத்துக்காத. நீ ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயம். நான் உனக்குள்ள உலாவணும், நான் உனக்குள்ள வாசம் பண்ணணும். நான் வரும் நேரத்தில் நீ உன்னை எப்படி காத்துக்கொள்ளணும்? உன் ஆத்மாவை நீ காத்துக்கொள்ள, நஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது, உன்னை நீ கெடுத்து இருக்கக்கூடாது. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் பொறுமையினால உன் ஆத்மாவை நீ காத்துக்கொள்ள. அல்லேலூயா. உன் ஆத்மாவு அது நஷ்டம் அடையக்கூடாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் 25 வருஷம், 24, 23, 26 வந்துட்டீங்க. இதுவரைக்கும் நீ காத்து கொண்டு வந்துட்ட. 27 வரப்போகுது, 28 வரப்போகுது. உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திடாத, உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திடாத. யாக்கோபு 1:19 சொல்லுகிறது, யாக்கோபு 1:19, ஆகையால் பிரியமான சகோதரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும்
பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? பொறுமை. 3 வானம் போற மாதிரி கேட்க கூடாது. உட்கார்ந்து நிக்கிற மாதிரி கண்ணு திறந்து இருக்க கூடாது. அல்லேலூயா. தீவிரமாயும். அல்லேலூயா. அரசியல் கதைகள் உலக கதை கேட்கும் போது அப்படின்னா இது காது ரொம்ப தாராளமாக கேட்குது பாரு. அல்லேலூயா. அடுத்த காரியத்தை கேட்கும் போது என்ன ஆகுது? காது ஊசி கீழே விழுந்தா கூட சத்தம் கேட்காது. என்ன ஆச்சுன்னு கேட்குறோம். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றார், கடைசி நாட்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாரு. அல்லேலூயா. அவசரப்பட்டு பதறி பேசிடாது. அல்லேலூயா. கோபிக்கிறதுக்கு என்ன பண்ணு? எல்லாத்துக்கும் கோச்சிக்காத. தாமதமாயும். ஆண்டவர் சீக்கிரம் வர போறாரு. அல்லேலூயா. கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம், அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு இந்த தேவ வசனத்தை வார்த்தையை நீ கேட்டுட்டு விட்டுட்டு போயிடாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பியர் 3:7 ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகளை நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. லாபமா இருக்குது ஓடின்னு இருக்காத. நீ ஓடுறதெல்லாம் நஷ்டம்னு தெரியணும் உனக்கு. அல்லேலூயா. நீ அடுத்த காரியம் ஓடுற, உன் வீட்டு காரியம் ஓடுறதெல்லாம் நஷ்டம். அதெல்லாம் இந்த இடத்துல விட்டு போற. லாபத்தை தான் நீ பார்க்க போற. இந்த லாபம் தான் இயேசு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப இயேசு தான் லாபம். நீ இயேசுவுக்காக எதை எழுந்து எல்லாத்தையும் திருப்பி உனக்கு குத்துருவாரா? கொடுக்க மாட்டாரா? எத்தனை வருஷமா இருந்தாலும் எலியாவின் காலத்தில், எலிசாவின் காலத்திலே கணம் பொருந்திய ஸ்திரீ 7 வருஷம் அவ இடத்துல நஷ்டம் வந்தது, பஞ்சம் வந்தது. அவன் எலிசாவின் வார்த்தையின்படி அடுத்த ஊருக்கு போனான். 7 வருஷம் திரும்பி வந்தா. அல்லேலூயா. அங்கே அவ சொன்னா ராஜா கிட்ட, ராஜாவே நான் இருந்த இடத்துல நான் நல்லா இருந்தேன், தேவ மனுஷன், இந்த பஞ்ச தேசத்தில் நீ போ, 7 வருஷம் பஞ்சம் இருக்க சொன்னாரு. நான் 7 வருஷம் வந்திருக்கிறேன், என் நிலை எனக்கு வேணும்னாரு. கேஆசியை கூப்பிட்டு கேட்டா, ஆமாம் இவ சொன்னதெல்லாம் உண்மை. அவ இருந்த 7 வருஷத்துக்கு வட்டியோடு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையின்படியே அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் எது லாபம் எது நஷ்டம் நீ அறிஞ்சுக்கணும். இயேசுவை இந்த நாத்திகமா தேடுறது உனக்கு லாபம். இயேசுவை நீ தேடாம வேற ஒரு காரியத்தை நீ முக்கியப்படுத்தியா, அது நஷ்டம். அல்லேலூயா. அந்த நஷ்டம் உனக்கு கஷ்டமா ஆயிடக்கூடாது. கர்த்தர் அதை பார்த்து நிற்கிறாரு. நீ ஆலயத்துக்கு வருகிறத பார்க்கிறாரு. எவ்வளோ தடைகள் மத்தியில் வருகிறத பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. அவர் அறிகிற அறிவின் மேன்மை உனக்கு இருக்கணும். அல்லேலூயா. அவர் எவ்வளவு நீ அறிகிறீங்களோ கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தினே இருப்பார். உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தினே இருப்பார். உன் பிள்ளைகளை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்த உன் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், 12ஆம் வசனம் வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினோம் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆண்டவரை பிடித்துக் கொள்வதற்கு எப்படி இருக்கணுமா? ஆசையா இருக்கணும். ஆண்டவரை தேடுறதுல ஒரு ஆசை இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றது அவ்வளோ ஆசையா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். அல்லேலூயா. இது யார் விட மாட்டானா? பிசாசு விடவே மாட்டான். வீட்டுக்குள்ள பிரச்சனை கொண்டு வருவான். அல்லேலூயா. போராட்டத்தை கொண்டு வருவான், தடைகளை கொண்டு வருவான். வேலையில் பார்த்தீங்கன்னா உனக்கு அவ்வளோ உன்னை நெருக்கம் வரும். அல்லேலூயா. ஆனால் நீ ஆசையாக நீ ஓடி வரணும். பவுல் சொல்றார், நான் அடைந்தாயிற்று அன்று தேறினவன் எண்ணவில்லை, நான் பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆண்டவர் மேலே ஒரு ஆசை இருக்கணும், தாகம் இருக்கணும். ஆராதிக்கும் போதே உன் கண்கள் வானத்துக்கு நேராக பார்க்கணும். அல்லேலூயா. உன் முகத்தில் சிரிப்போட மகிழ்ச்சியோட கர்த்தரை நீ ஆராதிக்கணும். அல்லேலூயா. நீ ஆராதிக்க ஆண்டவர் இன்னும் அவர் பின்பற்றி போக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அப்போ
அப்ப நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லும்போது 13ஆம் வசனம் வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பழைய வாழ்க்கையெல்லாம் நீ திரும்பி பார்க்கவே மாட்டேன். இயேசுவை பின்பற்றுகிற நீங்கள் உங்க வாழ்க்கையில கடந்த காலம்லாம் உனக்கு முன்னாடி வருவதில்லை. இயேசு உனக்கு முன்னாடி இருப்பாருன்னா பழைய எகிப்துல காரியம் உனக்கு எதுவும் உனக்கு முன்னாடி வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை வழி நடத்துவாருன்னா, ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து நடத்துவார்னா, உன்னை கலங்கடித்த எந்த கோலியாத்தின் காரியம் உனக்கு முன்னே வருவதில்லை. அல்லேலூயா. அவரே உங்களுக்கு தஞ்சமாய் இருப்பார். அல்லேலூயா. நம்ம எதை காத்து கொள்ள வேண்டும்? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாரிடத்துல நீ உடன்படாத, ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாத நபரோடு கூட நீ உடன்படாத, நீ சுத்தவனாய் காத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கடைசி நாட்கள் ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், சுத்தமுள்ளவன் இன்னும் சுத்தமாகட்டும், அசுத்தமுள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுத்தமுள்ளவனாய் காத்து, உன் கை சுத்தமுள்ளதாக இருக்கட்டும், உன் இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கட்டும், உன் பேச்சு சுத்தமுள்ளதாக இருக்கட்டும். அதில் கொஞ்சமும் கரைத்திரை அற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை உனக்குள்ள காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்கள், உன் கால்கள், உன் இருதயம், உன் நாவி எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமானாய் இருக்குமானால் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, அவன் சுத்தமானா இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை எல்லா தீமை நின்று விலக்கி பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் பொறுமையோடு இருந்து உங்களை என்ன பண்ணுங்க, உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, கடவுளை தேடுறதுல இவ்வளோ வந்துட்டீங்க. ஆனால் இனி தொடர்ந்து இன்னும் அதிகமாக கடவுளை தேடுங்க. கடவுளோட வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவர் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீமையை விலக்கி பாதுகாத்து கொள்வார். இதை செய்ய வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்கள். மத்தேயு 21:36. பின்னும் அவர் முந்தினவைகளிலும் அதிகமான வேற ஊழியக்காரரை அனுப்பி. 21:36. ஆமாங்க ஐயா. மத்தேயு 21:20. லூக்கா 21ங்களா? மனுஷரால் லூக்கா 21:36 வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளை எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. நீங்க தப்பிக்க வேண்டும் என்றால், உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் எப்போதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணு. ஜெபம் இருக்குதா வீட்டில்? இயேசு கூட இருந்த சீஷர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு, யுத்தம் பண்ணி ஜெபம் பண்றாரு. ஆனாலும் கன நித்திரையோட தூங்குறான். அல்லேலூயா. இயேசு சொல்றார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? எத்தனை பேர் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்றீங்க? உண்மையா சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கையை தூக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது போல. அல்லேலூயா. 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? இயேசு சொன்னார். அல்லேலூயா. ஏனென்றால் மனுஷகுமாரன், அல்லேலூயா, அவருக்கு முன்பாக நீ நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு. அல்லேலூயா. அநேகர் இருதயம் சோர்ந்து போவோம். இந்த தேசத்துக்கு கடைசி நாட்கள் நடக்க போகிற காரியத்துக்கு சோர்ந்து போவாங்க, பயப்படுவாங்க. ஆனால் ஜெபிக்கிறவங்க பயப்படவே மாட்டாங்க. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா. உன் ஆத்மாவை குறித்து உனக்கு ஒரு தைரியம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் நீ ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாயினால் கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்க பாத்திரவானாக கர்த்தர் உன்னை நிறுத்துவார். அல்லேலூயா. 2வது காரியத்தை நாம் பார்க்கலாம். தேவ சித்தத்தின்படி
பொறுமையோடு ஓட கடவும். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36 வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36. ஆக நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. கவனிங்கள், இங்கே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையாய் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போ தேவ சித்தத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யும் போது, அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நீங்க பொறுமையா இருக்கணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரமான இடத்துக்கு உங்களை கொண்டு நடத்த போகிறார். இந்த பூமியிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. சில பேர் சொல்ற வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே. அல்லேலூயா. நீங்க பொறுமை இருக்குதா? அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் உனக்குள்ள இருக்கிறதா? தேவனுடைய நடத்துதல் இருக்கிறதா? அப்ப உனக்குரிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும்னு தான் விரும்புறீங்க. ஆனா ஆண்டவர் சித்தத்தை செய்ய நீங்க அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப இங்கே நீங்கள் 37ஆம் வசனத்தை வாசிங்கள். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அவர் தாமதம் பண்ணார். யோசிச்சு பாருங்க, அவர் தாமதம் பண்ணார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். கவனிங்க, ஆண்டவர் தாமதிக்கிறாரே சொல்லி நிறைய பேர் என்ன பண்றோம்? பின்வாங்கி போறோம். அல்லேலூயா. அவர் சொன்னதுல ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? பின்வாங்கவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில் இருக்குது. இயேசுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படியே என்ன பண்றாரு? ஒவ்வொரு காரியத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்கு வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசத்தின் நீதிமான் பிழைப்பான். அப்ப பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமா இருக்காது. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு வர இடமே கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை இங்க நீங்க ஆண்டவருக்கு முன்பாக ஆராதிக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க ஆண்டவரை தேடுகிறதுல உங்க உறுதி உள்ள ஒரு வாழ்க்கையில என்ன பின்னாடி இருக்கிறீங்களா? முன்னாடி இப்படி ஓடினேன், முன்னாடி இப்படி ஜெபம் பண்ணேன், முன்னாடி என்ன பண்ணேன், என் வாழ்க்கையில என் வாயில எப்போதும் ஸ்தோத்திரம் வரும், ஏசப்பா தான் என் வாயில என்ன வரும், ஏசப்பான்னு வரும். இப்போ என்ன வரமாத்து? அந்த நாமமே வரமாத்து, ஸ்தோத்திரமே வரமாத்து. அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு நீங்க விலகி இருக்கிறீங்களா? தேவ திட்டத்துக்கு நீங்க விலகி இருக்கிறியா? அல்லேலூயா. ஆனா அவர் தன் வாக்குத்தத்தம் பண்ணதில் எப்படி இருக்கிறார்னா தாமதமா இல்லாமல் இருக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் எதை விரும்புறார்னா, நீ ஒருவரும் கெட்டு போக கூடாது. நம்ம நினைக்கிறோம் கெட்டு போய் தான் கர்த்தர் என்னை இப்ப ரட்சித்து இருக்கிறாரு. இப்ப ரட்சிக்கப்பட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில சில இன்னும் மனம் திரும்பம் இல்லாத காரியம் இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் தாமதிக்கிறேன்னு சிலர் பேசுகிறார்கள், ஆனால் தமது வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமாக இல்லை. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் சொன்னதில் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு பரலோகம் போயிருப்போமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? இன்னும் சில மாற்றங்கள் உனக்குள்ள வரணும், சில மனம் திரும்புகிற காரியம் உனக்குள்ள வரணும். நீ நரகத்துக்கு போகிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீ முன்னாடி செய்த கிரியைகளை பார்க்கிறாரு, நீ முன்னாடி செய்த பிரயாசத்தை பார்க்கிறாரு, நீ முன்னாடி செய்த அன்பை பார்க்கிறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நீ நரகத்துக்கு போறது எனக்கு முடியலப்பா, இதனால தான் தாமதமா இருக்கிறேன், நான் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமா இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட திட்டம் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு வருவார் சொன்னாரு, 2026 வந்துச்சு, ஏன் வரல? இன்னைக்கு நீ ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு உன் இருதயத்தை தொட்டு சொல்லி ஆயத்தமா இருக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில கர்த்தரை குறித்ததான ஆயத்தம் இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தரை சந்திக்கக்கூடிய ஒரு ஆயத்தம் உனக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா.
நீங்கள் வாசிங்கள், 8ஆம் வசனம் வாசிங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க. கவனிங்கள், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். ஒரு நாள் 1000 வருஷம். இதெல்லாம் படிக்கணும் நீங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு எத்தனை நாளா இருக்குது? எத்தனை நாளா இருக்குது? பூமி உண்டாலேருந்து எத்தனை நாளா இருக்குது? 6 வருஷம். இயேசு வந்து 2000 வருஷம், 2026. அதுக்கு முன்னாடி 4 வருஷம், மொத்தம் 6026 வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசுக்கு எத்தனை நாள் ஆயிருக்குது? 6 நாள் ஆயிருக்குது. அல்லேலூயா. இப்போ 7வது நாள். அல்லேலூயா. வாசற்படியில் தான் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு செகண்டாவது அவர் காலை வைக்கிறதுக்கு. இன்னும் வீட்டில் எத்தனை பேர் இன்னும் பின்வாங்கி இருக்கிறாங்களே, மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. இன்னும் பிள்ளை இன்னும் இயேசுவை கூப்பிடலையே, இயேசு விட்டு தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பத்தில் நம்ம பாதுகாப்பாக இருந்துட்டோம். இல்லை, அவர் சாயலும் அவர் ரூபமாய் உண்டாக்கப்பட்ட எல்லாரும் அவரோடு கூட இருக்கணும்னு விரும்புகிறாரு. அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் இருக்கணும், இந்த கூடி வரவில் இருக்கணும், ஒருவரும் தூரமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பேதுரு அங்கே போய் சொன்ன, ஆண்டவரை எல்லாரும் மறுதச்சன், நான் மறுதளிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் இயேசு அவனை மறுதளிக்கும் போது பார்த்தா மனம் கசந்து அழுவார். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். ஆண்டவரே, இயேசு தெரியும் அவன் மனம் திரும்ப அவன் மறுதளிப்பான்னு தெரியும். அல்லேலூயா. ஆனால் மீண்டும் அவனை சந்தித்தார், மீண்டும் அவனை சந்தித்தார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை. அல்லேலூயா. இன்னும் சில குணப்படாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கு. நீ சத்தியத்தை அறியணும், இயேசுவை அறியணும். இன்னும் இயேசுவை அறியாம குழந்தையா இந்த இடத்துல வந்துட்டு போகாதீங்க. அல்லேலூயா. அழிந்து போகிற படிப்புக்கு உன் பிள்ளை நல்ல அறிவு வரணும், ஞானம் வரணும், இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி கடனை வாங்கி உன் பிள்ளைய சேர்க்கிறல்ல. ஆனால் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏன் உனக்கு விருப்பம் இல்லை? ஏன் தேவனுடைய ஆலயத்தில் உன் இருதயத்தை ஊட்ட முடியலை? ஏன் தூரமாக இருக்கிற? தூரமாக இருக்கிறதுனால உன் பிள்ளைகளும் தூரமாக இருக்கிறாங்களே, உனக்கு வர வேண்டிய நன்மையும் தூரமாக இருக்கிறதே. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, அவருடைய முகத்தை பாருங்க, அவரோட பேசு. அவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் கையிலிருந்து உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூரமாயிருந்த ஆபிரகாமை கர்த்தர் கொண்டு வந்தார். வாசியுங்கள், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான், பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 25 வருஷம் பொறுமையா இருந்தான் பாருங்க. அல்லேலூயா. 75 வயசுல அழைப்பை பெற்றான். ஆனா ஆண்டவர் அவன் பொறுமையா இருந்ததை பார்த்து கர்த்தர் அவனுக்கு சொன்ன ஆசீர்வாதம் என்ன? நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே. அது ஆபிரகாமுக்கு தானே, ஆனா உனக்கு வச்சிருக்கிறாரு. நீ காத்து கொள்றீங்களா? அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு உன்னை காத்து கொள்றியா? நீ காத்து கொள்வாயினால் அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் நம்பினார்கள். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றது தெரியுங்களா? நம்ம பார்த்தா தான் நம்புவோன்னு தோமா மாதிரி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னா அப்படியே படங்காட்சியில் வரணும். அல்லேலூயா. டெய்லியும் நான் பார்க்கணும். அல்லேலூயா. அதுக்கு நீ கிரியை செய்யணும். அல்லேலூயா. நீ தேவனோடு கூட நடக்கணும், தேவனோடு பேசணும். அல்லேலூயா. வாசிங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 11:13. இவைகள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தூரத்துல பார்க்கறாங்க. அதை அவர்கள் தேவன் வைத்திருக்கிற அவர் கைவேலை இல்லாத கட்டப்பட்ட அந்த நித்திய வீட்டை பார்க்குறாங்க, தூரத்தில் பார்க்குறாங்க. அல்லேலூயா. அவங்கள கேட்கும் நாங்கள் அந்நியரும்
பரதேசியமா இருக்கிறோம். அல்லேலூயா. அதை அணைத்து கொள்ளுகிறார்கள். அப்படியே அதுல தங்கள் இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 14ஆம் வசனம் வாசிங்க. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று. இந்த தேசம் இல்லை. இயேசுவை பிலாத்து கேட்கிறான், உன்னுடைய ராஜ்யமா? இது என்னுடைய ராஜ்யமே இல்லை. அல்லேலூயா. இது என்னுடைய இடமே இல்லை. என்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய சீசர்கள் இது ஏன் ராஜ்யம் அந்த முறையிட்டு இருப்பாங்க. இது என்னுடைய ராஜ்யம் இல்லப்பா. அல்லேலூயா. அங்க உனக்கே உத்தரவில்லைன்னா நீ பேச முடியாது. அல்லேலூயா. அப்ப இயேசு 100% திட்டம் தெளிவுமா இருந்தார். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி அவர் இந்த பூமியில தொடங்கி முடித்தார். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் அல்லேலூயா எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்திருந்தபடினாலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அல்லேலூயா ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தத்தை பொறுமையோடு நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறதா? வாசிங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதா இருக்கிறதுனாலே மறுரூபமாக கவனிங்கள். உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. உலகத்துக்கு நீ ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் என்னதென்று நீ அறிவாயனால் அல்லேலூயா உன்னை பகுத்தறியக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க இருதயம் பகுத்தறியணும். ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு காரியங்களை அறியணும். அல்லேலூயா. உலக பிரகாரமான காரியத்துக்கு பகுத்தறிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இவங்க இன்னார், இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறோம்? ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் மீன் வாங்க போனால் என்ன பண்ணுறோம்? இது ஐஸ் வச்ச மீன், இது ஐஸ் இல்லாத மீன், இது 3 நாள் வச்ச மீன், எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் என்ன பண்ணுறோம்? கடைக்காரனே மிரள்ற அளவுக்கு பேசுகிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? பகுத்தறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தோட வேஷம் தரித்து இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை? மறுரூபமே இல்லை. அல்லேலூயா. மங்கி எரியுது திரி. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்கன்னா உன் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உன் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். உனக்குள்ள ஒரு மறுரூபம் இருக்கணும். இயேசு தன்னோடு சீசர்களை அழைத்து கொண்டு போய் மறுரூபம் மலையில முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. உங்க முகம் பிரகாசிக்குதா? அல்லேலூயா. எங்கயா பிரகாசிக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. உலக காரியத்தினால, கவலையினால, பிரச்சனையினால முகம் வாடி போயிருக்குது. அல்லேலூயா. நாளைக்கு ஏன் எழுந்துக்கணும், என்ன செய்ய போறேன், எதையுமே ஒரு திட்டம் இல்லாம தெளிவு இல்லாம ஓடினுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளை தலைகீழ வச்சுன்னு இருக்கிறோம். ஆமே. வீட்டில் பார்த்தீங்கன்னா பைபிள் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை குறித்து என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. ஆனால் ஏன் பிதாக்கள் எல்லாம் நம்பிக்கையோடு அணைத்து கொண்டார்கள். அல்லேலூயா. அதை விசுவாசித்தார்கள். இயேசு அங்க பாருங்க, ஆபிரகாம் தன் மகனை 100 வயதில் நேசிக்கிறார். ஆண்டவர் கூப்பிடுறார், வா உன் பிள்ளைய பலி கொடுன்றார். நம்மள அந்த என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே இதுக்கு மேலே நான் உங்களை கூப்பிட்டு வரமாட்டேன், என் ஒரே பிள்ளையோட போயிடுறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி அல்ல, நம்பிக்கையோடு கூட மோரியா மலைக்கு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினார்கள். பலிபீடத்தில் விறகுகளை வைத்தார்கள். பலிக்கு மகனை வைத்தார். வைத்த மகனை வெட்டும்படி கத்தி எடுத்தார். பரத்திலிருந்து சத்தம் வந்தது, அல்லேலூயா, நீ எனக்கு பிரியமானவன். கர்த்தர் சோதனை அனுமதிக்கிறார்னா உன் மேல அன்பு வச்சுக்கிறார். நீ உன் பிள்ளை மேல அன்பு வச்சுக்கிறியா? என் மேல வச்சுக்கிறியா? உலகத்து மேல அன்பு வச்சுக்கிறியா? என் மேல வச்சுக்கிறியா? என் மேல வச்சிருந்தா எல்லாத்தையும் நீ கொடுத்துருவ. உனக்குன்னு வச்சுக்க மாட்ட. உனக்குன்னு நீ வச்சு நீ அழகுபடுத்த மாட்ட. ஆண்டவருக்கு வேணும், எல்லாத்தையும் கொடுத்துருவ. ஆண்டவர் சொல்ற, என் பிள்ளை இது கொடுத்துரு பேரு, நான் என்னத்தை கொடுக்கணும்? இன்னும் என்ன பண்ணுவாரு? நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஞானத்தை கொடுப்பாரு. நீ என்ன பண்ற? ஆண்டவரே இது நான் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ற? எதனா ஒன்று உடஞ்சதை கொடுக்குறேன், தேவையில்லாத கொடுக்குறேன். ஆண்டவர், நான் கொடுத்ததே இவ்வளோ கொடுத்ததை கூட நீ என்ன பண்ற? ஆபேல் காயினுடைய காணிக்கை ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கல?
அவனுக்கு உற்சாகமாக கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்கு தனக்கு பிரியமானதை அவன் கொடுக்கல. ஆபேல் அப்படி இல்லை, தனக்கு முதல் தரமானதை கொடுத்தான். கர்த்தருக்கு முதல் தரமானதை கொடுத்தான், யோசிக்கல. கர்த்தர் பார்த்தார், அவன் காணிக்கையை அங்கீகரித்தார், அவனையும் அங்கீகரித்தார். கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிக்கணும், உன் வீட்டில் வெளியில் இருக்கிறவங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டும் என்றால் என்ன செய்யக்கூடாது? ஒத்த வேஷம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தெருவில் போனாலும் உன் வேஷம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவர்னு சொல்லணும். வீட்டில் போனால் வேஷம் என்ன பண்ணணும்? மாறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா ஒரு குழந்தைய எடுத்துன்னு பியூட்டி பார்லருக்கு போய்க்குது. அது வரைக்கும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்குது அந்த குழந்தை. உள்ளே போயிட்டு அம்மா வெளியே வந்துக்குது. புருவம் ஒரு பக்கம் மாறிட்டுக்குது, முகம்லாம் கோணலாம் மாறிட்டுக்குது. இப்போ அம்மா வந்து அப்பா நான் வந்துக்கிறப்பான்னு, ஐயோ பேய் பேய். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நல்ல அழகு முகத்தை குத்துக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமானது ஆண்டவர் உனக்கு தேவ மகிமை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா தேவ சித்தத்தின்படி நீங்கள் வாழும்போது ஆமென், உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நீங்கள் நீடிய பொறுமையாக தான் வாசிங்க. உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்க இருதயத்தை, கர்த்தரின் வருகை, உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்து. உன் இருதயம் நினைக்கிறதுபடி நீ வாழாத. அல்லேலூயா. உன் இருதயம் சொல்றபடி நீ போகாத. அல்லேலூயா. உன் இருதயத்தை என்ன பண்ணு? கண்ட்ரோல் பண்ணு. அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா 3 மணிக்கு தான் முடிப்பார். உன் இருதயத்தை என்ன பண்ணு? ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. சொல்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து. ஆமென். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த இருதயத்தை நம்ம இருதயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கணுமா? எதுலேருந்து ஆராதிக்க கூடாது? எதுலேருந்து ஆராதிக்க கூடாது? உதட்டிலிருந்து ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா. இருதயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்ப இருதயத்திலிருந்து ஆராதிக்கணும். இருதயத்திலிருந்து என்ன பண்ணணும்? பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னால் உதட்டிலிருந்து பேசின வரைக்கும் வாழ்க்கையில் என்ன வரல? குழந்தை வரல. அல்லேலூயா. ஆனா இருதயத்திலிருந்து பேச ஆரம்பிச்சுட்டா, அல்லேலூயா, கர்த்தர் அங்க ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டார். அவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உன் உதடுகள் எனக்கு கிட்ட இருக்குதுப்பா, உன் இருதயம் தூரமா இருக்குது. நான் சொல்றேன், இருதயத்திலிருந்து ஆண்டவரோட பேசுங்க, இருதயத்தை சரிப்படுத்துங்க. அல்லேலூயா. வாசிங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் சங்கீதம் 27:13 வாசிங்க. சங்கீதம் 27:13. 27:13. நானும் ஜீவன் உள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போய் இருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தேசத்துல கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? நன்மை கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தா வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எதையும் கர்த்தர் சொல்லாம என்ன பண்ணாத, உன் வீட்டு காரியத்தை செய்யாத. கர்த்தர் காத்திரு. கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் பிள்ளையோட வாழ்க்கையில் என்ன சொல்றாரு? உங்க வாழ்க்கையில் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு நீ காத்திரு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? பிழையாம இடத்துல கர்த்தர் சொல்றாரு, அவன் போறான். ஆனா அங்க வருகிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்லாம அவன் போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னிடத்துல உன்னை எதிர்பார்க்கிறார். உன் சுகத்தை கூட ஆண்டவர் சுகமாக்க அவர் விரும்புறாரு. நீ எல்லாத்துக்கும் டாக்டரை பார்க்கணும் ஆண்டவர் விரும்பல. முதல்ல அவரை நோக்கி பாரு. அல்லேலூயா. அப்ப அவரே உனக்கு பரிகாரியான கர்த்தர். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவா இருந்தாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் அவங்களுக்கு ராஜாவா இருக்கிறேனே. அல்லேலூயா. அவங்க என்ன தள்ளி
இன்னொருவர் ராஜாவா கேட்குறாங்களே. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உபகாரியா இருக்கிறார், உதவியா இருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தில் கூட கர்த்தர் உனக்கு உதவி செய்யணும்னு விரும்புறாரு. ஆனா சின்ன சின்ன காரியத்தில் கூட கர்த்தர் என்ன பண்றது இல்ல, ஆமென், தேடுறது இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. கவனிங்க, நித்தமும் பொல்லாததை கர்த்தர் கண்டு. கர்த்தர் இன்னைக்கு மனுஷனை உண்டாக்குனதுக்காக என்ன பண்றாரு? மனஸ்தாபப்படுகிறார். இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, நான் முடிக்க போறேன். நீ கர்த்தருக்கு மனஸ்தாபப்படுத்தும்படி இருக்கிறீங்களா? கர்த்தரை சந்தோஷப்படுத்தும்படி இருக்கிறீங்களா? உன்னை பார்க்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படுறாரா, இல்லை உன்னை பார்த்தோன்னு ஆண்டவர் வேதனைப்படுறாரா? இன்னைக்கு உங்க இருதயத்தை சொட்டு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது தான் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் உன் வாழ்க்கையில கர்த்தர் சந்தோஷப்படுறாரா? அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்த்த வாழ்க்கை நீங்க வாழ்றீங்களா? அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நீ பிரியமா இருக்கிறியா? அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்க்கிறாரு. அவர் இந்த பூமியில மனுஷனா வந்து அவர் யோர்தானுக்கு போறார், ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அவர் பிதாவை எப்பொழுது நோக்கி பார்க்கிறார்? பிதா சொல்றார், இவர் எனக்கு பிரியமான இருக்கிறபடினால் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறீங்களா, இல்ல மனஸ்தாபம் உண்டாக்குகிறீர்களா? வாசியுங்கள் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 27:11. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுத்ததாய் நீ ஞானவானாகி இருதயத்தை சந்தோஷப்படு. என்னை நிந்திக்கிற ஒரு கூட்டம்ப்பா, என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஏன் ஜனம் என்னை நிந்திக்குது, என்னை விட்டு தூரமா இருக்குது. அல்லேலூயா. என்னை தேட வேண்டிய என் பிள்ளைகள் தூரமா இருக்கிறாங்க. ஆனா நீ அப்படி இருக்காத, நீ ஞானவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அநேகர் என்னை கண்ணீர் வெடிக்கிறாங்க. அல்லேலூயா. சவுலை கர்த்தர் சந்திக்கிறார். சவுல் கேட்கிறான், நீர் யார்? இயேசு சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவனுக்கு அதிசயமா இருக்குது. என்னையா இவ்வளோ பெரிய வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, நான் அவரை துன்பப்படுத்துறேன். உண்மை துன்பப்படுத்துறீங்க, ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷப்படுத்துறீங்க. அல்லேலூயா. திங்கக்கிழமை என்ன பண்றீங்க? துக்கப்படுத்துறோம். அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை துக்கப்படுத்துறோம், இன்னும் சிலுவையில் அறிகிறோம். புதன்கிழமை இன்னும் சிலுவையில் அறிகிறோம். ஆனால் சனிக்கிழமை வந்து என்ன பண்றோம்? சனிக்கிழமை கொஞ்சம் ஆயத்தப்படுறோம் பாரு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரே சந்தோஷம், அழுகுறோம். ஆண்டவரே, அப்பா எங்க இருக்கிறீங்கப்பா? அல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், ஐயோ எவ்வளோ பாசம் வச்சுன்னுக்கிறாங்க. 6 நாள் சிலுவையில் வச்சுட்டு 7வது நாள் அப்பா ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. 7 நாள் நீ சந்தோஷப்படுத்துறாயா? 7 நாள் ஆண்டவர் உன்னில சந்தோஷமா இருக்கிறாரா? உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் சந்தோஷமா இருக்கிறாரா? உன் வேலை ஸ்தலத்தில் சந்தோஷமா இருக்கிறாரா? உன் ஃபோனில் சந்தோஷமா இருக்கிறாரா? அல்லேலூயா. உங்கள் வீட்டு டிவியில் சந்தோஷமா இருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, என்னை நிந்திக்கிற ஜனங்கள் மத்தியில் நீ ஞானவனாகி. அல்லேலூயா. இயேசு கலிலேயாவில் சொந்த ஊரில் ஞானவனாகி போதிக்கிறார். அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்றாங்க, இவங்க அம்மா அப்பாவை நம்மிடத்தில் வளர்ந்துருக்கிறாங்களே, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா? இவன் நம்ம பிள்ளைகளை காட்டிலும் ஞானமா போதிக்கிறானே, எங்க வந்தது இந்த ஞானம்? அல்லேலூயா. எல்லாம் கேட்குறாங்க, எங்க வந்தது ஞானம்? அல்லேலூயா. அற்பமா எண்ணினாங்க இயேசு. அற்பமா எண்ணின இடத்துல நீ கர்த்தருடைய ஞானத்தை விளங்க செய்கிறாயா? அல்லேலூயா. உன் தெருவில் உன் எல்லையில் நீ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாயா, இல்லை தூஷித்து கொண்டு இருக்கிறாயா? அல்லேலூயா. வாசிங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 8:21, 20-21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சகல மிருகங்களிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலியிட்டான். சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷர் பூமியை சமைப்பதில்லை என்றும் மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பேன். கர்த்தர் அவன் பலிபீடத்தில் இருந்த பலியின் வாசனை நுகர்ந்தார். அல்லேலூயா. அதை நுகர்ந்து அவருடைய கோபம் என்னாச்சு? தணிஞ்சிச்சு. அல்லேலூயா,
அல்லேலூயா. நோவா காலத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து தான் சொன்னார், ஏன் இந்த ஜனங்களை உண்டாக்கின, இவர்களை உண்டாக்கினது நான் மனஸ்தாபப்படுகிறேனே. அதே நோவா அவன் என்ன பண்ணான், பலிபீடத்தில் உடனே பலிபீடத்தை முதல் பலியை இட்டு அவன் வாசனை, அந்த பலியினால் அந்த வாசனை பரலோகத்துக்கு போய் ஆண்டவர் சொல்றாரு, இனி இந்த ஜனங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. நீ திறப்பில் நிற்கிற ஒரு நபராக இருக்கிறாயா, இல்லை தேவ கோபத்தை உண்டாக்குற ஒரு நபராக இருக்கிறாயா? அல்லேலூயா. நோவா என்றால் அவன் தேற்றுகிறவன் என்று பெயர். அல்லேலூயா. அப்ப நோவா பாருங்க, தன் காலத்தில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. தேவனோடு பேசுகிறான். இன்னைக்கு உனக்கு நேரம் கிடைத்தாலும் தேவனோட பேசுவதற்கு இல்லை. நான் சொல்றேன், நீ தேவனோட பேசிப்பார், உனக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீ நேரம் எடுத்து தேவனோட பேசிப்பார், தேவன் உன்னோட பேசுவார். உன்னுடைய வீட்டை குறித்து பேசுவார், உனக்கு வர வேண்டிய நன்மையை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவார். அல்லேலூயா. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனோடு பேசி கொண்டிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அவர்கள் சிறைப்பட்டு இருக்க போது இயேசு அவனோடு பேசி நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சிநேகிதனை போல கர்த்தர் ஆபிரகாமோட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க. அப்போ நோவாவை பாருங்க, ஆண்டவரை கோபத்தை தணிக்கிறவனா மாறினான். அல்லேலூயா. அவன் ஒரு பேழை உண்டாக்கினான். இன்னைக்கு உங்கள் ஜெபத்தின் மூலமாய் தேவ சமூகத்தில் உங்கள் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பான பேழை உண்டாக்குறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் நிமித்தம் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உண்டாக்குவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்றது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சாலமோன் அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அவன் நேசித்து அவன் ஆசை வைத்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 1 ராஜாக்கள் 11:4 வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாக. கவனிங்கள், அவ்வளவு ஞானம் உள்ள ஒரு சாலமோன், அவன் ஞானத்துக்கு ஒத்த ஒரு ஞானமும் இல்லை. அவன் பாருங்க, அவனுடைய ஞானத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா அவன் மனைவி அவனை சாய பண்ணினாள். அல்லேலூயா. அவன் கர்த்தரை பின்பற்றாமல் யாரை பின்பற்றினான்? அந்நிய ஸ்திரீகளை பின்பற்றினான். அவன் இருதயம் யாருடைய இருதயம் போல இல்லை, தாவீதுடைய இருதயம் போல இல்லை. அல்லேலூயா. உங்க இருதயம் எப்படி இருக்கணும்னா ஆண்டவருடைய இருதயமா இருக்கணும், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பா இருக்கணும். அல்லேலூயா. உன் இருதயம் உலகத்தாருடைய இருதயம் போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவன் உத்தமமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்துட்டான், அரண்மனையை பார்த்துட்டான், பணத்தை பார்த்துட்டான், தங்கத்தை பார்த்துட்டான், ஆனால் உத்தமமாக இருக்க முடியலை. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? அல்லேலூயா. அவனுடைய ஞானத்தை யார் கண்ட்ரோல் பண்ணா? அவன் ஆசை வைத்த ஸ்திரீகள் அவனை கண்ட்ரோல் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆனால் யோசேப்பை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சங்கீதம் 105:19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அடுத்த வசனம், அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணனை இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கவனிங்க, அவனும் பார்வோனுடைய ஒரு ஆசாருடைய பெண்ணை தான் என்ன பண்ண திருமணம் செய்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை, வசனம் புடப்படபடி என்ன பண்ணான், அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினான், பக்குவப்படுத்தினான். அவன் சிறையில் தான் இருந்தான், சிறையில் தான் வளர்ந்தான். ஆனால் அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக நேராக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். உலகத்தில் வரப்போகிற 7 வருஷத்துக்குரிய பஞ்சத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டான். ஆனால் அவ்வளோ பெரிய ஞானவான் சாலமோன் வெளிப்படுத்துதலை இழந்துட்டான். அல்லேலூயா. தன் உத்தம இருதயத்தை இழந்துட்டான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உத்தமமாக இருந்தான். அன்பான தேவ ஜனமே, உன் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 99 வயதில் கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
அல்லேலூயா. உத்தமனாயிருந்தா என்ன கட்டினா எல்லாவற்றிலும் நீ உண்மையாயிரு. அல்லேலூயா. அவனோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பேசி கொண்டிருந்தார். அன்பான தேவ ஜனமே, இதைக்கு உன் இருதயத்தை நீ ஸ்திரப்படுத்துவாயினால் கர்த்தர் உன்னை உத்தமமாக நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு விட வேண்டும். நம்முடைய ஓட்டத்தில் இயேசு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்தில் இயேசு இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுது, நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொண்டு ஓட வேண்டும். நம்ம ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி ஓடக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொண்டு அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக ஓட வேண்டும். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி ஓடுறோமா, இல்லை நம்முடைய சுய சித்தத்தின்படி ஓடுறோமா, நம்முடைய மூளை அறிவினால் ஓடுகிறோமா? நான் சொல்கிறேன், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் ஓடினீங்கன்னா நீங்கள் விழுந்துருவீங்க. தேவ சித்தத்தின்படி ஓடினீங்கன்னா நீங்கள் விழாமல் கர்த்தர் பாதுகாப்பார். கடைசியாக இருதயத்தை ஸ்திரப்பட வேண்டும். கூட இருந்த சீஷர்கள் ஸ்திரப்படலை. நான் கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நம்முடைய இருதயம் ஸ்திரம் இல்லாமல் நம்ம ஓடக்கூடாது. நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் ஒரு ஸ்திரத்தோடு, திடமனதோடு, நம்பிக்கையோடு கூட நம்ம ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டமானது ஒரு ஜெயத்தோடு கூட முடிக்கத்தக்கதான ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். இயேசு இப்படியாக அவர் ஓடி அவர் சிலுவையிலே தன் ஜெயத்தை அவர் எடுத்தார். அந்த ஜெய கிறிஸ்து எப்போது உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, எப்போது நாங்கள் எங்கள் ஓட்டத்தில் மற்றவர்களை பார்த்து நாங்கள் ஓடாதபடி உம்மை பார்த்து ஓடக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உம்மை பார்த்து நடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் பொறுமையோடு ஓட, நாங்கள் ஓடுகிற அந்த ஓட்டத்தில் இயேசு எங்களோடு இருக்கிறாரா என்று நிதானத்தை அறிந்து ஓட எங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்க நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அந்த ஒவ்வொருவரையும், குடும்பத்தாரையும், பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.